என்ன சுத்தம் அடையணும்? சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம், டிப்ரெஷனு, அது ஆப்ரேஷனு, சப்ரேஷனு இதெல்லாம் வருது. காரணம்னா ஒருத்தர் பேசுறது இல்லை. நீங்கள் சுத்தம் அடையாமல் நான் தப்பு பண்ணிட்டேன், ஏதோ தவறாயிடுச்சு, மன்னிச்சிக்கோ. மனைவிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறது சில பேருக்கும் அது ஒரு ஈகோ ப்ராப்ளம். கணவன்கிட்ட மன்னிப்பு கேட்குறது சில அம்மாங்களுக்கு, மனைவிமார்களுக்கு அது ஈகோ ப்ராப்ளம்மு. பெரியவங்ககிட்ட ஒப்புரவறதுக்கு அது ஒரு ஈகோ ப்ராப்ளம்மு. சில பிள்ளைங்கிட்ட பேசுகிறது அது ஒரு ஈகோ ப்ராப்ளம்மு. சம்திங் இஸ் ரூலிங் யூ, நாட் த ஹோலி ஸ்பிரிட். இதெல்லாம் பலிபீடத்தில் வச்சு தான் செப்பனிடப்பட முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, நல்லா புரிந்து கொள்ளுங்க. விளையாட்டு இல்லை. போய் டாக்டர்கிட்ட டோக்கன் வாங்கி உட்காரணும். அவர் என்ன சொல்லுவார்? தவறாக சொல்லலை. அவர் அதுக்கேற்ற மருந்து கொடுத்து அனுப்புவார். மருந்து இல்லை, கிடைக்கல, என்ன பண்ணுவீங்க? மருந்தில் நீங்கள் நடத்தப்படணுமா? தேவனுடைய மகத்துவமான வல்லமையிலே, மகத்துவமான ரட்சிப்பும் ஆவிக்குரிய அபிஷேகத்தின் இருந்த வார்த்தையிலே நீ நடத்தப்படணுமா? எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுறோ